நாம சங்கீர்த்தனம் வசதி வசதின்றே, நாமம் சொன்னா வசதின்றே, நாமம் பேசுனா அப்போ யஜ்ஞம்லாம் பண்ண வேணாமே, பூஜை பண்ண வேணாமே, புனஸ்காரம் பண்ண வேணாமே, நித்யானுஷ்டானம் சந்தியாவந்தனம் பண்ண வேணாம், நம்ம வீட்டுல சுவாமியை பிரதிஷ்டை பண்ணி நித்தியபடி திருவாதாரணம் பண்ண வேணாம், சுவாமி கோயிலை கட்ட வேணாமே, நாம சங்கீர்த்தனம் மட்டும் பண்ணிட்டு போலாமே அப்படின்னு சிசியாரெல்லாம் சேர்ந்து கேட்கும் பொழுது ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஜெகத்குரு சொல்றார். என்னன்னு சொல்றாருன்னா, நீ ஒரு வழியில போற, அந்த வழியில உன்னை பார்த்து ஒரு நாய் கொலைக்கிறது, அந்த நாயானது கொலைக்கும் பொழுது நீ ஒரு பெட்டா வளர்க்கிற ஒரு சிங்கத்தை, ஒரு சிங்கம் எப்ப வந்தாலும் உன்னோட இருக்கும், சிங்கமே உன்னோட ஒரு பெட்டு. அப்போ அந்த சிங்கத்தை விட்டு அந்த நாயை அடிக்க விடுவியா, பக்கத்துல இருக்க கல்லை விட்டு அந்த நாயை அடிப்பியா? நம்மள என்ன பண்ணுவோம்? கல்லை விட்டு அடிப்போமா, சிங்கத்தை விட்டு அந்த நாயை விரட்டுவோமா? கல்லை விட்டு தான் அடிப்பீங்களா? சரி, கல்லை விட்டு அடிப்போம். அப்போ அந்த ராமகிருஷ்ண பரமஹம்சர் சுவாமி சொல்றாரா, இப்ப இந்த கல்லை விட்டு அடித்த பாத்தியா, இந்த கல்லு அப்படின்றது இந்த யாகம் யஜ்ஞம்னு சொல்லக்கூடிய இந்த பூஜா விதிகள் தான் இந்த கல்லு. அந்த நாயின்றது என்னன்னா நம்மளுடைய பாகங்கள், இந்த கர்மா இந்த லோகத்திலே இருக்க வைக்கிறது இல்லையா, அந்த பாவம் அந்த நாயா. அந்த கொலைக்கிறது அந்த சப்தம் ஏன் நம்ம டிஸ்டர்ப் பண்றதுன்னா, அந்த கொலைக்கிறது என்னன்னா நம்ம பாவம் பண்ணதோட ரிஃப்ளெக்ஷன், அந்த ரிஃப்ளெக்ஷன் நம்ம தாக்குறது மூலமா அதனால நம்ம என்ன இரிட்டேட் ஆகிறோம்னா, அதனால நமக்கு வலியும் வேதனையும் வர்றது, அதனால நம்ம இரிட்டேட் ஆகிறோம் அப்படின்ற. அப்போ இந்த கல்லுன்றது என்ன, யாகம் யஜ்ஞம் கர்மம், அதே போல பிராயச்சித்தங்கள் பிராயச்சித்த ஹோமங்கள், இதெல்லாம் அந்த கல்லுன்றது. அந்த கல்ல மூலியமா அந்த பாவத்தை அந்த நாயை அடிச்சு துரத்தலாம். இந்த சிங்கம் என்றது என்னன்னா நம்மளுடைய நாம சங்கீர்த்தனம். இந்த நாம சங்கீர்த்தனம் சுவாமியுடைய நாமா அப்படின்றது. திரௌபதி அம்மா அப்படின்னு கூட்டா அம்பாள் பிரத்யட்சமா வந்துருவாள், யாருடைய ரூபம் மூலயமாவது. ஏன்னா நம்ம யாரு, அவளுடைய குழந்தை. அப்போ ஒரு குழந்தையானது அம்மாவை பார்த்து அழுதாலோ, அம்மாவுடைய பெயரை சொன்னாலோ அம்மா என்ன பண்ணுவா, உடனே குழந்தையோட தேவை என்னவோ கேட்டு பூர்த்தி பண்ணுவா. அப்படிப்பட்ட தாயுள்ளம் படை வச்சவதான் எல்லா அம்மாவும். எப்பையும் ஈஸ்வரனோட ஈஸ்வரிதான் உசந்தவர். அதனால எப்பயுமே இப்ப சுவாமி கால சிவனுடைய கால குடிச்சு போறது எவ்வளவு கஷ்டம்னுவா, ஆனா அம்பாளுடைய பேரை சொன்னாலே மோட்சம். அப்படிப்பட்ட அம்பாளுடைய சன்னதியில இவ்வளவு பெரிய பூஜை நடந்தது. இப்போ அந்த சிங்கம் என்னன்னா நம்மளுடைய நாமா, நமக்கும் சுவாமிக்கும் இருக்கிற பந்தம் அப்படின்றது நாமா. அப்போ அந்த நாமாவை வச்சு நம்ம விலை பேசக்கூடாது. நான் உன்னுடைய நாமா சொல்றேன், என்னுடைய பாவத்தை நீ போக்குன்னு சுவாமி கிட்ட சொல்ல முடியாது. ஏன்னா நமக்கும் சுவாமிக்கும் இருக்கக்கூடிய ஒரு பந்தம் நாமா, சுவாமியுடைய பேரு, சுவாமியுடைய நாமஸ்மரணம் அப்படின்றது. கலியுகத்துல என்ன பண்ண மோட்சம்?